அழைத்து ஏனையவர்களுக்கு தெரியாதவாறு ஒரு திரையை அல்லாஹு தஆலா போட்டுவிட்டு அவன் இந்த உலகத்தில் செய்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் ஞாபகப்படுத்தி காட்டுவானாம். இந்த பாவத்தை பத்தி உனக்கு தெரியுமா, நீ செய்தாய் அல்லவா, இந்த பாவத்தை பற்றி உனக்கு தெரியுமா, நீ செய்தாய் அல்லவா என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பாவமாக அந்த அடியாரிடத்திலே கேட்டு ஞாபகப்படுத்துவான். அவர் நினைத்து விடுவார், அல்லாஹ் ஒவ்வொரு பாவமாக சொல்லி காட்டுகிறானே, இனி நாம் அழிந்து விட்டோமோ என்று நினைக்கின்ற பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுவோம், மறுமை உலகத்திலே நீ பாவம் செய்கிற பொழுது அதை நான் மறைத்தேன், அதே போன்று இங்கும் யாருக்கும் தெரியாமல் அதை நான் மறைத்து விட்டேன் என்று சொல்லி அவருடைய பாவங்கள் அத்தனையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டு நன்மைகள் செய்த ஏட்டை மட்டும் அல்லாஹ் அவருடைய கையில் கொடுப்பான். அந்த ஏட்டை வாங்குகின்ற பொழுதுதான் அவரால் தாங்க முடியாத அந்த சந்தோஷம் ஏற்படுகிறது. அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது ஃபயகூலு ஹாஉம் இக்ரஊ கிதாபியா என்ற அந்த அடியான் சொல்லுவான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த அடியான் சில வார்த்தைகளை உச்சரிப்பான். என்ன வார்த்தை? அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி லனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, நிச்சயமாக நான், எனக்கு தெரியும், நான் நினைத்திருந்தேன் அப்படின்னு நாங்க சொல்லுவோமே, இன்னி லனந்து எனக்கு தெரியும், நான் நினைத்திருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் மறுமையிலான ஒன்று ஏற்படும், விசாரணை என்ற ஒன்று ஏற்படும், நான் அதை சந்திப்பேன் என்று எனக்கு தெரியும், அப்படி என்று அந்த நேரத்தில் அவன் சந்தோஷத்தில் சொல்லுவான். லன்ன என்கிற வார்த்தை நினைத்தான் என்பதுக்கு பாவிக்கிறது. ஆனால் இங்கு நினைத்தான் என்று அவர் சாதாரணமாக சொல்கிறாரா, நான் நினைச்சேன் ஊகித்தேன் என்று சொல்கிறாரா? அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, நான் உறுதியாக நம்பினேன் என்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். ஏனென்றால் பொதுவாக சகோதரர்களே, இந்த லன்ன என்ற சொல்லுக்கு பின்னால் நிச்சயமாக என்ற சொல் வந்தால் பாருங்கள், அடுத்ததாக என்ன வார்த்தை வருகிறது? இன்னி லனந்து அன்னி, அன்னி என்றால் என்ன அர்த்தம்? நிச்சயமாக நான். லன்ன என்ற சொல்லுக்கு பிறகு நிச்சயமாக என்ற சொல் வந்தால் உறுதியாக ஒரு விஷயத்தை நம்புவது என்று அர்த்தம். அல்லாஹு தஆலா மறுமை நாள் விசாரணையை பற்றி சொல்லுகிற சில இடங்களில் இதே மாதிரியே பாவிக்கிறான். உதாரணமாக சூரத்துல் பக்கராவில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இதே மாதிரி ஒரு வேறு வகையில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யலுன்னூன பக்கரா பாடமானவர்கள், அல்லதீன யலுன்னூன அன்னஹும் முலாகு ரப்பிஹிம், அந்த நல்லடியார்கள் இறையச்சத்தோடு தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யலுன்னூன அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள், உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தார்கள், அன்னஹும் முலாக்கு, அங்கும் அல்லாஹு தஆலா என்ன வார்த்தையை பாவிக்கிறான்? அன்னஹும், நிச்சயமாக. லன்ன என்ற சொல்லுக்கு பிறகு அன்ன என்ற வார்த்தை வரும் என்றால் உறுதியாக ஒரு விஷயத்தை நம்புவது என்று அர்த்தம். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை, இந்த உலகத்தில் நாங்கள் நம்புற இந்த எல்லா நம்பிக்கைகளும் அந்த மறுமை நாளைக்காக வேண்டித்தான். அந்த அவ்வளவு உலக வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள், ஷைத்தானையும் தாண்டி ஆசாபாசங்களையும் தாண்டி அந்த நிலைமையில போய் அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த கையேட்டை வாங்குகின்ற பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் முழு விளைவை அனுபவிக்கின்ற பொழுது சொல்லுகிற வார்த்தை தான் என்னது? இன்னி லனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா, என்னுடைய இந்த விசாரணை நடக்கும் என்று நான் உறுதியாக நம்பி இருந்தேன் என்று அந்த அடியான் சொல்லுவான். சகோதரர்களே, விசாரணை என்று சொன்னால் என்ன? மூமின்களுக்கு ஒரு விசாரணை நடக்கும். ஆனால் அந்த விசாரணை என்ன விசாரணை? ஹிசாபன் யசீரா, அது எளிமையான ஒரு விசாரணையாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எளிமையான விசாரணையை சொன்னார்கள், அல் அர்து என்று சொன்னார்கள். அர்து என்று சொன்னால் என்ன? சப்மிட் பண்ணுவது. நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை அல்லாஹு தாலா எடுத்து காட்டி, கெட்ட விஷயங்களை அல்லாஹு தாலா மன்னித்து, அந்த எடுத்து காட்டுகின்ற அந்த நிகழ்வை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழங்கப்படுத்தினார்கள்? ஹிசாபன் யசீரா என்று சொன்னார்கள். அப்ப அந்த விசாரணையை நிச்சயமாக நான் சந்திப்பேன் என்று அவன் உறுதியாக நம்பியிருந்தான் என்று சொல்லுவான். அல்லாஹு தாலா அந்த நிலைமையில் அந்த மனிதன் எப்படி இருப்பான் என்று அடுத்ததாக சொல்லுகிறான். ஃபஹுவ, அந்த வலக்கரத்தில் கொடுக்கப்பட்ட மனிதன் ஃபி ஐஷத்தின், ஒரு வாழ்க்கை முறையில் இருப்பான். அங்க ஒரு வாழ்க்கை முறை ஒன்று இருக்குமே, ஃபஹுவ ஃபி ஈஷத்தின், அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்றால் ராதியா,
ரிலா என்று சொன்னால் என்ன? திருப்பொருத்தம். திருப்பொருத்தமான ஒரு வாழ்க்கையில் அவன் இருப்பான். இந்த வாழ்க்கைக்குரிய பண்பாக அல்லாஹு தாலா சொல்கிறான் ராலியாவை. அந்த வாழ்க்கையே எப்படி என்று சொன்னால் அது முழுவதுமாக திருப்பொருத்தமான வாழ்க்கை. உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த வேதனையும் இருக்காது. அந்த வாழ்க்கையை உங்களுக்கு முழுவதுமாக எல்லாவற்றையும் தரும். இன்னொரு இடத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது நீங்களும் பொருந்திக் கொள்வீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இது வாழ்க்கை நம்மளை பொருந்திக் கொள்கிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது நீங்களும் அந்த வாழ்க்கையை பொருந்திக் கொள்வீர்கள். அப்படியான ஒரு நிலைமையில் நீங்கள் சுவர்க்கத்துக்கு நுழையுங்கள் என்று அல்லாஹு தாலா இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறான். யா அய்யத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா. இப்பொழுது இங்க ராலியா என்ற சூரத்துல் ஃபஜ்ரில் எதற்கு சொல்லப்படுகிறது? சொர்க்கத்துக்கு போராக்களுக்கு சொல்லப்படுகிறது. அந்த நஃப்ஸ், அந்த ஆத்மாவுக்கு சொல்லப்படுகிறது. இங்கு ராலியா எதுக்கு சொல்லப்படுகிறது? அவங்க வாழுகிற வாழ்க்கைக்கு சொல்லப்படுகிறது. மர்லியா, அப்போ உங்களுடைய தரப்பிலும் நீங்கள் 100% முழுமையாக உங்களுடைய மனதளவில் பொருந்திக் கொள்வீர்கள். உங்களுக்கு வருகின்ற வாழ்க்கையும் பொருந்தி கொண்டதாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராலியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சுவர்க்கத்திலே வீற்றிருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, ஆலியா என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான், உயர்ந்த சுவர்க்கம். சுவர்க்கம் என்பது உயர்வானது என்று அல்லாஹு தாலா வர்ணிக்கிறான். அப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது, சுவர்க்கத்திலே பல தரஜாக்கள் இருக்கின்றன. எத்தனை தரஜாக்கள் இருக்கின்றன? 100 தரஜாக்கள் இருக்கின்றன. அப்ப எல்லா சுவர்க்கம் எப்படி உயர்வாக இருக்க முடியும் என்று கேட்டால், இதை நாங்கள் ஒப்பிடாமல் எல்லா சுவர்க்கமும் உயர்வானது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்வான சுவர்க்கம் என்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை சொன்னார்கள். ஆனால் எல்லா சுவர்க்கமும் உயர்வானதுதான். இன்னொரு தரஜாவோடு ஒப்பிடாமல் நாங்கள் அதை விளங்கிக் கொள்கின்ற பொழுது எல்லா சுவர்க்கமுமே உயர்வானவைதான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சுவர்க்கலோகத்துக்கு போகக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தையை சொல்வதாக சொன்னார்கள். என்ன வார்த்தை? ஃபைனலக மிஸ்ல துன்யா, இந்த உலகம் மாதிரியான ஒரு அளவும் அதை விட 10 மடங்கான அளவும் உனக்கு உண்டு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது யாருக்கு சொல்லப்படும்? இறுதியாக சொர்க்கத்துக்கு போகக்கூடியவருக்கு இந்த உலகத்தை விட 10 மடங்கான இடம் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அது ஃபி ஜன்னத்தின் ஆலியாவா இல்லையா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது சுவர்க்கங்களுக்கு இடையிலான ஆக உயர்ந்தது. ஆனால் எல்லா சுவர்க்க நிலைகளுமே உயர்வானவைதான். அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் 19ஆக ஃபி ஜன்னத்தின் ஆலியா. அன்புள்ள சகோதரர்களே, சுவர்க்கம் என்றால் உயர்வானது உயர்வானது என்றே சொல்லிக் கொண்டு போகின்ற பொழுது நம்முடைய மனதில் உயர்வானது மட்டுமே சிந்தனைக்கு வரும். அடுத்ததாக அல்லாஹு தாலா தாழ்வான ஒன்றை பற்றி சொல்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்று பாருங்கள். குதூஃபுஹா தானியா, உயர்ந்த சுவர்க்கம் என்று சொல்லிவிட்டு குதூஃபுஹா தானியா, அந்த உயர்ந்த சுவர்க்கத்தின் பழங்கள் எப்படி இருக்கும் என்றால் மிக சமீபமாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். குதூஃப் என்ற சொல் பொதுவாக பழங்களுக்கு சொல்வார்கள். ஆனால் அரபு சாதாரணமாக படிக்கிறவர்களுக்கு தெரியும். கத்தபா என்று சொன்னால் என்ன? கத்தபா என்று சொன்னால் பறிப்பதற்கே சொல்லுவார்கள். கையால எட்டி ஒரு இதை பறிக்கிறதுக்கே கத்தபா என்று சொல்லுவார்கள். அப்ப இதுல 2 கருத்து இருக்கிறது. பழங்கள் என்ற கருத்தும் இருக்கிறது, கைக்கு எட்டிய தூரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆக அந்த உயர்வான சுவர்க்கத்தில் அது எவ்வளவு உயர்வான சுவர்க்கமாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கின்ற பழங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக தாழ்வாக நிற்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்பொழுது அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஹனி அன், சந்தோஷமாக உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹு தாலா ஆரம்பிக்கிறான். இந்த இடத்தில் பன்மையாக சொல்லப்படுகிறது குலு. ஆனா இதற்கு முதலில் ஏடு கொடுக்கப்படுகிற ஒவ்வொருத்தரும் என்று தனியாக சொல்லப்படுகிறது. யாருடைய கையில் வலக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகிறதோ அங்கு தனியொரு மனிதனாக சொல்லப்படுகிறது. இங்கு சுவர்க்கத்துக்கு போகுங்கள் என்று சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லப்படுகிறது?
பன்மையாக சொல்லப்படுகிறது. என்ன அர்த்தம்? ஒவ்வொருவருடைய விசாரணையும் தனியாக இருக்கும். விசாரணை முடிந்து நல்லடியார்கள் சுவர்க்கம் போகின்ற பொழுது கூட்டமாக வருவார்கள். அப்ப கூட்டமாக வருகின்ற விருந்தாளிகளை அழைக்கின்ற பொழுது குலு அஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள். யார் சொல்வார்கள் நாங்க இருக்கிறதா? அப்படி என்றால் மலக்குமார்கள் நன்மாராயம் சொல்வார்கள். எல்லா பக்கங்களில் இருந்தும் குலு அஷ்ரபு, விருந்தாளிகள் வருகின்ற பொழுது விருந்து உபசரிப்பவர்கள் அழைத்து சொல்லுவார்கள் குலு அஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஹனி அன் சந்தோஷமாக. எதற்காக வேண்டி என்றால் பிமா அஸ்லஃப்தும், நீங்கள் முற்படுத்தியதற்காக. அஸ்லஃப என்று சொன்னால் சகோதரர்களே, ஒரு முதலீடு செய்வது. ஒரு பொருளை நீங்கள் முதலீடு செய்தால் அதற்கு அஸ்லஃப என்று சொல்வார்கள். அல்லது யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்தால் அந்த கடனை உங்களுக்கு தேவையான ஒரு காலத்தில் மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதற்கு சொல்லுவாங்க அஸ்லஃப என்று. அப்ப இந்த உலகத்துல நாங்க எங்களையே அர்ப்பணித்திருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், உண்ணுங்கள் பருகுங்கள். எதற்காக வேண்டி என்று சொன்னால் பிமா அஸ்லஃப்தும், நீங்கள் உங்களையே முதலீடாக செய்து வைத்ததற்காக. எப்பொழுது செய்து வைத்தீர்கள்? ஃபில் ஐயாமில் ஹாலியதி, முன் சென்று முடிந்து போய்விட்ட நாட்களில். எந்த நாட்களை பற்றி சொல்லப்படுகிறது? துனியாவுடைய நாட்களை பற்றி சொல்லப்படுகிறது. அப்ப துனியாவுடைய நாட்களில் எதை நீங்கள் முதலீடாக நீங்கள் கொடுத்தீர்களோ அதற்கான அறுவடையாக நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று சொல்லி அவர்களை சுவர்க்கத்துக்குள்ளே அழைக்கப்படும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இது முதலாவது சாரார். இப்ப முதலாவது சாராரை பற்றி அல்லாஹ் வர்ணித்து விட்டு இப்பொழுது இரண்டாவது சாராரை அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். எப்படி ஆரம்பம் செய்கிறான்? வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி, யாருடைய இடது கரத்தில் அவருடைய செயலீடு வழங்கப்படுகிறதோ என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். சகோதரர்களே, இந்த வசனத்தில் இடது கரம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா எப்படி கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறான்? வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு வராஅ ظஹரிஹி. அறிஞர்கள் இந்த ரெண்டு வசனத்தை இணைத்து சொல்கிறார்கள், இடக்கரத்தில் கொடுக்கப்படும், ஆனால் அவருடைய முதுகுக்கு பின்னால் அவருடைய கை இழுத்து வைத்து என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும் என்று இந்த இரண்டு வசனங்களை இணைத்து நாங்கள் வழங்கலாம். இடக்கரத்தில் கொடுக்கப்பட்ட உடனேயே அவருக்கு புரிந்துவிடும் நம்முடைய நிலைமை எப்படியான நிலைமையாக மாறிவிட்டது, மோசமான ஒரு நிலைமையாக மாறிவிட்டது என்கிற அந்த நிலைமைக்கு அவர் வந்து விடுவார். வந்துவிட்டால் அவருடைய முழு கவலையும் அவர் வெளிப்படுத்துவார். அல்லாஹு தஆலா எப்படி சொல்லுகிறான்? ஃபஸௌஃப யதுஉ சுபூரா, நாசமே நாசமே என்று தனக்குத்தானே என்ன செய்து கொள்வார்? அழைத்துக் கொள்வார். அவருடைய அவ்வளவு கவலையும் அவர் வெளிப்படுத்துவார். அந்த கவலை அல்லாஹு தஆலா இங்கு சொல்லி காட்டுகிறான். எப்படி ஆரம்பிக்கிறது வசனம்? ஃபயகூலு, அவர் கூறுவார், யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, நான் இப்படியான ஒரு ஏட்டை கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று ஆசை வைப்பார். யா யா என்கிறது கூவி அழைப்பது. இங்கு யாரை அவர் கூவி அழைக்கிறார்? தன்னைத்தானே கூவி அழைக்கிறார். தனக்கு ஏற்பட்ட நஷ்டமே என்று சொல்வதற்காக, எனக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்க கூடாது என்று அவர் நினைப்பார். யா லைத்தனி, லைத்த என்ற சொல் எதற்கு பாவிப்பார்கள்? இனி நடக்கவே வாய்ப்பில்லாத ஒரு சொல்லுக்கு என்ன பாவிப்பார்கள் என்றால் லைத்தையே பாவிப்பார்கள். வயது போய்விட்டால் இளமையை நாங்கள் எதிர்பார்ப்பதை போல, இளமை மீண்டு வருமா? வராது. அப்படியான சந்தர்ப்பங்களில் எந்த சொல்லை பாவிப்பார்கள்? லைத்த என்ற சொல்லை பாவிப்பார்கள். அப்ப என்ன சொல்லுவார்? யா லைத்த நீ, நான் இருந்திருக்க வேண்டுமே, லம் ஊத்த கொடுக்கப்படாமல், கிதாபியா என்னுடைய இந்த புத்தகத்தை எனக்கு கொடுக்கப்படாமல் வழங்கப்படாமல் நான் இருந்திருக்க வேண்டுமே. ஆனா அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பில்லை, கொடுக்கப்பட்டு விட்டது. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில் பிஹிமுல் அஸ்பாப், எல்லா வாசல்களும் மூடப்பட்டு விட்டது. தப்புவதற்கான எல்லா வாசல்களும் மூடப்பட்டு இனி வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற நிலைமையில் என்ன சொல்லை பாவிப்பார்? யா லைத்தனி லம் ஊத கிதாபியா என்ற சொல்லை பாவிப்பார் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அவர் என்ன சொல்வார் என்று சொன்னால், வலம் அதிரி மா ஹிசாபியா, விசாரணை என்றால் எனக்கு என்ன தெரியாது,
என்று அவர் சொல்லுவார். எனக்கு தெரியவில்லை, விசாரணை என்றால் எனக்கு என்னவென்றே தெரியாமல் இருந்தது என்று அவர் சொல்லுவார். அல்லது முன்னால் உள்ள வசனத்தோடு இணைத்து இந்த விசாரணை என்கிற ஒரு நிலைமை எனக்கு தெரியாமலே இருந்திருக்க வேண்டுமே என்று அவர் சொல்லுவார். அப்ப அந்த புத்தகமும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்க கூடாது என்று அவர் நினைக்கிறார், இந்த விசாரணையும் அவருக்கு நடந்திருக்க கூடாது என்று அவர் நினைக்கிறார். ஆனால் இரண்டுமே நிதர்சனமாக என்ன செய்து விட்டது, நடந்து விட்டது. இப்பொழுதுதான் அல்லாஹு தாலா அதிசயமான அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுகிறான். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான், யா லைத்தஹா கானத்தில் காலியா, கானத்தில் காலியா லைத்தஹா, அதே வார்த்தை திரும்ப வருகிறது சகோதரர்களே. இருந்திருக்க வேண்டுமே, யா லைத்த, ஹா அது இருந்திருக்க வேண்டுமே. அது என்றால் எது? ஹா என்பது பெண்பாலாக மீட்டப்பட்டுள்ளது. யா லைத்தஹா அது இருந்திருக்க வேண்டுமே. இல்லை, இந்த சூறாவில் அந்த சொல்லே சொல்லப்படவில்லை. இப்ப அது என்று சொல்வதாக இருந்தால் முன்னால் உள்ள ஒன்றை குறித்து சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இந்த சூறாவில் அந்த சொல்லே இல்லை. அப்படி இருந்தும் பளிச்சென்று விளங்குகின்ற ஒரு முக்கியமான ஒரு மீட்டல் தான் அது. யாலைத்தஹா என்றால் முதலாவது மரணம் என்ற அர்த்தம் சகோதரர்களே. யாலைத்தல் மௌத்தத்தல் ஊலா, முதலாவது மரணம் இருந்திருக்க வேண்டுமே. ஏனென்றால் எல்லோருமே மரணத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், நம்பாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே மரணத்தை சொல்கிறார்கள். ஆனால் மரணத்துக்கு பிறகு எழும்புவதுதான் பெரிய ஒரு விஷயம். மரணத்துக்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவதுதான் அதிசயமான விஷயமாக இருக்கிறது அல்லாஹ்வை மறக்கக்கூடியவர்களுக்கு. அதனால அந்த நிலைமையில அல்லாஹுடைய அந்த விசாரணை மன்றத்துக்கு முன்னால் போய் சொல்வார்கள், யா லைத்தஹா அந்த மரணம் இருந்திருக்க வேண்டுமே, கானத்தில் காலியத்த கடைசி அறுதியும் இறுதியும் முடிவுமான ஒரு தீர்ப்பாக இருந்திருக்க வேண்டுமே. மண்ணோடு மண்ணாக புதைந்து அப்படியே போயிருந்திருக்கலாம். இப்பொழுது என்னுடைய அனைத்து தவறான விஷயங்களும் எல்லா மக்கள் முன்னாலும் காட்டப்பட்டு விட்டது, என்னுடைய அனைத்து விடயங்களும் வெளியே கொண்டு வரப்பட்டு விட்டன. இந்த நிலைமையை சந்திப்பதை விட நான் கபருக்குள்ளேயே இருந்திருக்க வேண்டாமா என்று அவர் சொல்லுவார். உண்மையில் இந்த நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது. அன்புள்ள சகோதரர்களை, இன்ஹிய இல்ல மௌத்தத்தனுல் ஊலா வமா நஹ்னு பிமுன்ஷரீன், அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இன்னும் ஒரு மரணம் தான் இருக்கிறது, வமா நஹ்னு பிமுன்ஷரீன், திரும்பலாம் நாங்கள் எழுப்பப்பட மாட்டோம் என்பது யாருடைய வாக்காக இருந்தது? அன்றைக்கு இருந்த மக்கத்து முஷ்ரிக்களுடைய வாக்காக இருந்தது. சூரத்து சாபாத்தில் இதே மாதிரி ஒரு வசனம் வருகிறது. மரணம் என்றால் ஒன்றுதான், வமா நஹ்னு பிமுஅzzபீன், நாங்க என்ன செய்யப்பட மாட்டோம், தண்டிக்கவெல்லாம் பட மாட்டோம். மரணிச்ச வேண்டாம் என்று சொன்னால் எங்களுடைய எலும்பு உக்கி மக்கி மண்ணாக போய்விடும், மீண்டும் எழும்புற விஷயம் எல்லாம் கிடையாது என்று அவர்களுடைய நம்பிக்கை இருந்தது. அவர்கள் அப்படி சொன்னார்கள். அதனாலதான் மறுமையில் எழும்புகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், யா லைத்தஹா அது இருந்திருக்க வேண்டுமே. அந்த ஹா என்பது அல் மௌத்தா என்கிற பெண்பாலை குறித்து சொல்லுகிறது. அப்ப இது இருந்திருக்க வேண்டும், கானத்தில் காலியா கடைசி முடியுமான ஒரு நிலைமையாக இருந்திருந்தா இங்க வந்திருக்க தேவையில்லையே என்று சொல்வார்கள். சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள், மா அக்னா அன்னி எனக்கு எந்த பிரயோசனத்தையும் தரவில்லை, மாலி மாலிய அது ஹாவிலே முடிவடைகிறது எல்லா வசனங்களும், என்னுடைய பொருளாதாரம் எனக்கு எந்த உதவியையும் செய்யவில்லையே. பொருளாதாரத்தை அவர்கள் நம்பி இருந்தார்கள். அந்த நம்பிக்கையினுடைய விளைவை எங்கு கொண்டு போய் சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் சொல்லுகிறார்கள். நல்லடியான் சொல்லுவான், இறைவா உன்னை சந்திக்கிறதுக்கு தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன்னு அவன் போய் சொல்லுவான் அல்லாஹுக்கு முன்னால். ஆனால் கெட்டாடியார்கள் அங்க போய் எதை ஞாபகப்படுத்துவார்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தை ஞாபகப்படுத்துவார்கள். இதை அல்லாஹு தஆலா நிறைய வசனங்களில் சொல்கிறான். ஒரு வசனம் வருகிறது, வகாலு நஹ்னு அக்ஸரு அம்வாலன் வ அவுலாதன் வமா நஹ்னு பிமுஅzzபீன், நாங்க யார் என்று சொன்னால் அக்ஸரு அம்வாலன் வ அவுலாதன், எங்களுக்கு நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, எங்களுக்கு சந்ததிகள் இருக்கிறது, வமா நஹ்னு பிமுஅzzபீன் எங்களுக்கு எந்த தண்டனையும் வராதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி வமா நஹ்னு பிமுன்ஷரீன் என்று சொல்வதற்காக யாலைத்தஹா கானத்தில் காலியா என்று சொன்னார்களோ, அதே மாதிரி நஹ்னு அக்ஸரு அம்வாலன், அக்ஸரு என்று சொன்னால் என்ன, அதிகம் என்று அர்த்தம். அதே விஷயத்தை இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவார்கள். எப்படி மா அக்னா அன்னி
மாலியா, எனக்கு பொருளாதாரம் எந்த ஒரு பலனையும் தரவில்லையே என்று சொல்லுவார்கள். இது முதலாவது. அடுத்ததாக என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஹலக்க அன்னி சுல்தானியா, பொருளாதாரம் வந்துவிட்டா மனிதனுக்கு அதிகார பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அப்ப அல்லாஹு தாலா என்ன சொல்லுகிறான், அந்த நிலைமையில் அவன் சொல்லுவான், ஹலக்க அன்னி, என்னை விட்டும் மாயமாக போய்விட்டது. ஹலக்க என்று சொன்னால் அழிந்து விட்டது என்ற அர்த்தம். இங்க அழிந்து மாயமாக தூரமாக போய்விட்டது. ஹலக்க அன்னி சுல்தானி, சுல்தானி என்று சொன்னால் என்ன, என்னுடைய அதிகாரம் என்று அர்த்தம். இந்த இடத்தில் அறிஞர்கள் ரெண்டு கருத்தை சொல்லுகிறார்கள். ஒன்று, அல்லாஹ்விடத்துல வாதிடுறதுக்கான ஆதாரம். இப்ப அவருடைய இடது கையில் அவருடைய ஏடு கொடுக்கப்பட்டு விட்டது. இப்ப உலகத்தில் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள், ரசூலுல்லாவை பார்த்து சாஹிர், சூனியக்காரர் என்று சொன்னார்கள். உலகத்தில் என்ன சொன்னார்கள், ரசூலுல்லாவை பார்த்து மஜ்னூன் என்று சொன்னார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாவுக்கு எல்லா பட்டங்களையும் சொன்னார்கள். அதே மாதிரி இந்த உலகம் என்பது தானாக தோன்றி தானாக அழியும் என்று சொன்ன இந்த உலகத்தில் அல்லாஹ் மறுக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சுல்தான் இருக்கிறது. சுல்தான் என்று சொன்னால் என்ன, அவர்களுடைய தவறான வாழ்க்கைக்காக அவர்கள் நியாயம் கற்பிக்கக்கூடிய அந்த வாதத்துக்கு சொல்வார்கள். அப்ப இந்த இடத்துல எனக்கு வாதிடுறதுக்கு ஒன்றுமே இல்லையே என்று அந்த கைசேதப்படுவார்கள். அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் என்ன, பொருளாதாரம் முன்னால வாரத்தினால அதிகாரம் இல்லாம போயிட்டதே. பொருளாதாரம் இல்லாம போனால் ஆட்டோமேட்டிக்காகவே எது இல்லாமல் போய்விடும், அதிகாரமும் இல்லாமல் போய்விடும். அப்ப என்னுடைய அதிகாரமும் இல்லாமல் போய்விட்டது, பொருளாதாரமும் இல்லாமல் போய்விட்டது என்று இவர் பேசிக்கொண்டே இருப்பார். தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நினைத்து மனம் வெம்பி வெம்பி பேசிக்கொண்டே இருப்பார். நிறைய வசனங்களில் வருகிறது. பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஓர்டர் வரும், பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கட்டளை பிறப்பிக்கப்படும். அந்த கட்டளை எப்படி பிறப்பிக்கப்படுகிறது, சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசனத்தை பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹுதூஹு, அவரை பிடியுங்கள். அப்ப இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் பிடியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தீர்ப்பு வருகின்ற பொழுது குற்றவாளி தனக்கு ஏற்படுகிற கவலை எல்லாம் கொட்டுவான். ஆனால் தீர்ப்பு அங்கு நிறைவேற்றப்படுகிறது. அங்கு எந்த ஒரு மன வருத்தமுமோ அல்லது ஒரு சிம்பத்தியோ அந்த இடத்தில் பார்க்கப்படுவதில்லை. ஹுதூஹு, அவரை பிடியுங்கள். யார் பிடியுங்கள் என்று அல்லாஹு தஆலா யாருக்கு கட்டளையிடுவான் என்று சொல்லப்படுகிறதா? இல்லை, டைரக்டாகவே பிடியுங்கள் என்றால் அவ்வளவு மலக்குமார்கள் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இருப்பார்கள். அப்ப அல்லாஹு தஆலா கட்டளையிடுவான், ஹுதூஹு, மலக்குமார்களுக்கு அவர்களை பிடியுங்க. மலக்குமார்கள் என்று வரவில்லை, வந்திருந்தால் வருகின்ற அழுத்தத்தை விட சொல்லாமல் சொல்வதில் அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனாலதான் ஓர்டர் மட்டும் சொல்லப்படுகிறது. என்னடா ஓர்டருக்கு இன்னாலை நியமியுங்கள், இவரை போய் பிடியுங்கள் சொல்வதற்கு டைம் எடுத்து கொண்டிருக்கும். அதனால் அல்லாஹு தஆலா குற்றவாளிகளை எந்த அளவுக்கு மனதில் வேதனையை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவசரமாக வேதனையை கொடுப்பான் என்பதற்கு இந்த வசனங்கள் ஆதாரம் சகோதரர்களே. அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஹுதூஹு, அவரை பிடியுங்கள். என்கிற வார்த்தை ஹுதூஹு, அவரை பிடியுங்கள். அடுத்த சொல்லை படி ஆரம்பிக்கிறது. அந்த ஃபாவுக்கு அர்த்தம் தஅகீப், ஒன்று முடிஞ்சா அடுத்தது அவசரமா செய்யுங்கன்னு அர்த்தம். அந்த ஃபாவுக்கு என்ன அர்த்தம், ஒன்று முடிந்தால் அடுத்ததை அவசரமாக செய்யுங்கள் என அர்த்தம். உல்லுஹு, உல்லு என்று சொன்னால் விலங்குகளால் அவரை நீங்கள் மாஞ்சிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சும்மல் ஜஹீம, பிறகு. அப்ப அவரை நீங்கள் பிடியுங்கள், மாஞ்சிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த உல்லு என்கிற வார்த்தைக்கு சொல்லுவார்கள் கையையும் கழுத்தையும் சேர்த்து கட்டுவதற்கு சொல்லுவார்கள். அதனால் அஹ்லால் என்றால் குர்ஆனில் வரும். அஹ்லால் என்று சொன்னால் என்ன, ஒருவனுடைய கழுத்தை கையோடு சேர்த்து சங்கிலியால் கட்டுவதற்கு சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், சும்ம, பிறகு, அல் ஜஹீம சொல்லூஹு. அல் ஜஹீம என்று சொன்னால் என்ன, நரகம், நரகத்திற்குள். சொல்லூஹு, சொல்லா என்று சொன்னால் ஒன்றை அப்படி அமுக்கி எடுப்பதற்கு சொல்லுவார்கள். நெருப்புக்கு எந்த அளவிற்கு திருப்தி வருமோ அந்த அளவுக்கு நெருப்புக்கு காட்டி எடுப்பதற்கு இதை எந்த சொல்லை பாவிப்பது, சொல்லா என்ற சொல்லை பாவிப்பது. நெருப்பில் நுழைத்து அமுக்கி எடுப்பதற்கு சொல்லுவார்கள். லஹ்முன் மஸ்லி அப்படி என்று சொன்னால் நெருப்பில் நன்கு வாட்டப்பட்ட வேகிய இறைச்சி என்று சொல்வார்களே, அந்த மாதிரியான ஒரு சொல்லை அல்லாஹு தஆலா பாவிக்கிறான். அல் ஜஹீம சொல்லூஹு. அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள்,
இங்கு நுழையுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் நரகம் என்று சொல்லி இருக்க வேண்டும். நுழையுங்கள் எதில்? நரகத்தில் என்று. ஆனால் முதலாக அல்லாஹ் தஆலா எதை சொல்கிறான்? நரகத்தில் என்று சொல்லிவிட்டு நுழையுங்கள் என்கிறான். அப்ப செயற்படு பொருள் முன்னால் என்ன செய்யப்பட்டுள்ளது? முற்படுத்தி சொல்லப்பட்டுள்ளது. அப்துல்லாவை அடியுங்கள் என்று சொல்வதற்கும் அடியுங்கள் அப்துல்லாவை என்று சொல்வதற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. யார் அடிக்கப்படுகிறாரோ அவரை ஆரம்பமாக சொல்லுகின்ற பொழுது அதனுடைய வேதனையும் அதனுடைய அவசரமும் அதிகமாக இருக்கும். இது நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா இப்படி மாற்று விதமாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். ஆசியா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எப்படி பிரார்த்தனை செய்தார்கள்? ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, உன்னிடத்தில் வீட்டை தான் உன்னிடத்தில் என்று கேட்காமல் உன்னிடத்தில் என்பதை அவர் எப்படி கேட்கிறார்? முற்படுத்தி அல்லாஹ்வோடு உள்ள அந்த நேசம், அல்லாஹ்வோடு அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்வதை போல. இதற்கு அரபியிலே சொல்வார்கள் முற்படுத்தி பிற்படுத்துதல் சொல்வார். அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் வருகிறது சகோதரர்களே. அல்லாஹ் ஆச்சரியமாக இந்த இடத்தில் சொல்கிறான், சும்ம பிறகு என்ற வார்த்தை இங்கு பாவிக்கப்பட்டுள்ளது. முன்னால் உள்ள விஷயங்கள் எல்லாம் ஓடரா வருகிறது. பிடியுங்கள், அவரை விலங்கிடுங்கள். இப்ப ஏன் அல்லாஹு தஆலா பிறகு என்று சொல்கிறான்? இதையே தொடராக சொல்லி இருக்கலாமே. முன்னால் பிடியுங்கள், அவரை விலங்கிடுங்கள் என்கிற அந்த செயற்பாடை விட இப்பொழுது சொல்லுகிற விடயம் மிகவும் பாரதூரமானது, அதை விட மிகவும் கஷ்டமானது. அல்லாஹு தஆலா அதனால் தான் சொல்லுகிறான், சும்மல் ஜஹீம சொல்லு, பிறகு நீங்கள் நரகத்தில் அவரை நுழைவீங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சும்ம ஃபீ சில்சிலத்தின், அந்த விலங்கிடுதல் எப்படி நடக்க வேண்டும் என்றால் ஃபீ சில்சிலா என்று சொன்னால் என்ன சகோதரிகளே? ஒன்றோடொன்று கோர்க்கப்பட்ட சங்கிலிக்கு சொல்வார்கள். அந்த சங்கிலியில் அவனை வெய்யுங்கள். ஃபீ என்றால் என்ன? ஒன்றிலே. ஃபீ சில்சிலத்தின், அந்த சங்கிலியில் அவனை வெய்யுங்கள். அந்த சங்கிலியினுடைய அளவு நீளம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சபூன திரான், அதனுடைய ஒரு முழம், அதனுடைய முழம் எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் சபூன திரான், 70 முழங்களாக இருக்க வேண்டும். அப்ப 70 முழங்கள் என்று சொல்வது அல்லாஹுடைய பார்வையில் எப்படிப்பட்டது என்று அல்லாஹுக்கு தான் தெரியும். நம்முடைய கற்பனையை வைத்து நாங்கள் அதை யோசிக்க முடியாது. சாதாரணமாக ஒரு மனிதனை சங்கிலியால் கட்டுவதற்கு ஒரு 1.5 முழம் போதுமானது, ஒரு மனிதனை இருக்க கட்டி வைப்பதற்கு. இது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், 70 முழமான சங்கிலியினால் அவனை நீங்கள் கட்டி அதற்குள் அவனை நீங்கள் புதைத்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சங்கிலி ஏன் இங்கு பாவிக்கப்படுகிறது என்றால் இர்ஹாக், மனிதனை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியுமோ, அல்லாஹுவை நம்பாதவர்களை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 70 முழங்கள் கொண்ட சங்கிலியினால் கட்டி என்ன செய்வான்? நரகத்திலே போடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஃபஸ்லுகூஹு, சலக்க என்று சொன்னால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? சலக் என்றால் நுழைவது என்ற அர்த்தம். ஃபஸ்லுகூஹு என்றால் 70 முழ சங்கிலியினால் கட்டி நரகத்துக்குள் அவனை என்ன பண்ணுங்கள்? நுழையுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுவான் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, இவ்வளவு தண்டனை ஏன்? மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் சில நேரம் சிந்திக்கலாம், அல்லாஹு தஆலா இவ்வளவு தண்டனையை ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறதா இல்லையா? பிடியுங்கள், விலங்கிடுங்கள், சங்கிலியினால் கட்டுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஏன் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அந்த ஏன் என்கிற கேள்விக்கு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் பதில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அற்புதமான வார்த்தையை பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? இன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக அவன். அப்படித்தான் அங்க கருத்து சொல்ல வேண்டும். ஏனெனில் அவன். அல்லாஹ் சிம்பிளான பதிலை சொல்கிறான், லா யுமினு பில்லாஹில் அஸீம், அல்லாஹ்வை நம்பாதவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பதிலை பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வை அவர்கள் நம்பாதவர்களாக இருந்தார்கள். இந்த ஒரு ரீசனே போதும் ஒரு மனிதனை நாளை மறுமை நாளை அல்லாஹு தஆலா தண்டிப்பதற்கு. ஏனெனில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவ்வளவு நியாமத்துகளை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த நியாமத்துகளுக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் அங்கு வருவானே, அதற்காக தண்டிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, பில்லாஹி, அல்லாஹ்வை அவன் நம்பவில்லை என்பதால் தண்டித்தேன். அல் அலீம், உயர்வான அல்லாஹ்வை, கண்ணியமான அல்லாஹ்வை. அப்ப தண்டனை பலமாக இருக்கின்ற பொழுது கண்ணியமான அல்லாஹ்வை நம்பவில்லை என்பது காரணமாக இருக்கிறது. தண்டனை பலமாக இருக்கின்ற பொழுது, தண்டனை அலீமாக இருக்கின்ற பொழுது
அல்லாஹு தாலா அதுக்கு பதிலீடாக சொல்லுகிறான், அல்லாஹும் அலீம் என்று சொல்லுகிறான். நான் அலீம், என்னை நீ நம்பவில்லையா? அப்படி என்றால் அலீமான தண்டனை உனக்கு உண்டு என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அதனாலதான் நண்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ் காரணத்தை சொல்லுகின்ற பொழுது இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அலீம், இது முதலாவது. ஆனால் காரணம், இரண்டாவது காரணம் தான் மிக ஆச்சரியமானது சகோதரர்களே. இரண்டாவது காரணத்தை பாருங்கள், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். இன்னொரு காரணம் என்னவென்றால் மிஸ்கீனுக்கு அவன் உணவளிக்க தூண்டாமல் அவன் இருந்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு ரெண்டையும் இணைத்து விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, ஒரு மனிதன் நம்பிக்கை சார்ந்து செய்கின்ற மிக மோசமான பிழைகளில், அல்லாஹ்வுடைய ஹக்கில் அவன் செய்கின்ற மிக மோசமான பிழைகளில் ஒன்று அல்லாஹ்வை நம்பாமல் இருப்பது. அதே நேரம் மனிதனுக்கு மனிதன் செய்கின்ற பொழுது அவன் செய்கிற மிக மோசமான காரியம் கஞ்சத்தனம். ஏனையவர்களுக்கு உணவளிக்காமை, மனிதாபிமானம் இல்லாமல் நடப்பது, அடுத்தவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது உதவி செய்யாமல் இருப்பது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அதனாலதான் சொர்க்கத்தை பற்றி பேசுகின்ற வசனங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹு தாலா கஞ்சத்தனத்தை பற்றி பேசுகிறான். உதாரணமாக சூரத்துல் ஹஷ்ர், வமை யூக ஷுஹ்ஹ நஃப்ஸிஹி ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கம் போவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இப்பொழுது தண்டனை அல்லாஹ் சொல்வதை போல மனிதாபிமானத்தையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இங்கு சொல்கிறானா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஏன் தண்டிக்கிறோம் என்றால், நீங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர்களாக இருந்தீர்கள், அதனால் நான் தண்டிக்கிறேன் என்று அல்லாஹு தாலா நியாயமாக பேசுகிறான் சகோதரர்களே. அதனாலதான் இந்த தண்டனைக்கான காரணத்தை சொல்லுகின்ற பொழுது இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அலீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். யஹுல்லு என்ற வார்த்தையில் ஒரு மிக பிரமாதமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. மிஸ்கீனுக்கு உணவளிக்க தூண்டவில்லை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். உணவளிக்க கொடுக்காதவர்களுடைய நிலைமை, அன்புள்ள சகோதரர்கள், தூண்டாததற்கே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவ்வளவு கடினமாக சொல்கிறான் என்று சொன்னால், செய்யாமல் இருப்பவர், சில நேரம் தூண்டாமல் இருப்பவர் கொடுக்கலாம், ஆனால் சில பேர் கொடுக்காமலே இருந்தால் அது இதைவிட ஆபத்தானது என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படித்தான் இருக்கிறது. இன்னொரு சூறாவில் வருகிறதா இல்லையா? அராயித்தல்லதி யுகதிபு பித்தீன் ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். அங்கேயும் மறுமையை பொய்ப்பதை பற்றி தான் பேசப்படுகிறது. இங்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மறுமையை பொய்ப்பிப்பதை பற்றி தான் பேசுகிறான். எவ்வளவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இணைப்பாக பேசுகிறான், ஆச்சரியமாக சகோதரர்களே. அடுத்த வசனம் என்ன? இதெல்லாம் காரணமாக இருந்த காரணத்தினால் மறுமை நாளில் வந்து சேர்ந்தவர்களுக்கு ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், இங்கு உற்ற நண்பர்கள் என்று எவரும் கிடையாது. ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா, இங்கு என்று சொல்வது அல்லாஹு தஆலா நகைப்பாக சொல்கிறான். அங்கு உங்களுக்கு இருந்திருக்கலாம், இங்கு இல்லை என்று சொல்கிறான். அங்கு என்னால் என்ன அர்த்தம்? உலக வாழ்க்கை. அங்கு உங்களுக்கு இருந்திருக்கலாம், இங்கு கிடையாது. ஹமீம் என்பது உற்ற தோழர். எந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் உலகத்தில் யாராவது ஒரு தோழன் இருப்பான், யாராவது ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பான், எதையாவது ஒன்றை செய்து உங்களை கலட்டி எடுத்து விடுவான். ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், இங்கு அது வேலையாகாது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டு, வலா தஆமுன், உங்களுக்கு உணவும் கிடையாது, இல்லா மின் கிஸ்லீன், உணவாக வருவதாக இருந்தால் கிஸ்லீன் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். கிஸ்லீன் என்றால் கசல என்று சொன்னால் என்ன சகோதரர்களே? கசல என்றால் கழுகுவது. கிஸ்லீன் என்று சொன்னால் ஒரு ஆடையையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஒரு இடத்தையோ நீங்கள் கழுகிவிட்டு, கழுகின அந்த வடிந்து வருகின்ற நீர் இருக்குமே, அந்த நீருக்கு சொல்வார்கள் கிஸ்லீன் என்று. ஒரு ஆடையை நன்கு தேய்த்து கழுகி நீர்களையாக இருந்தால் அந்த கலரெல்லாம் மாறி, நிறமெல்லாம் மாறி, அந்த ஆடையில் இருந்து அழுக்கோடு இணைந்து வெளியே வரக்கூடிய அந்த நீருக்கு என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் கிஸ்லீன் என்று சொல்வார்கள். அதிலிருந்து அறிஞர்கள் விளக்கம் எடுத்தார்கள், ஒரு மனிதனுக்கு உடம்பிலே புண் காயங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதை கழுகின்ற பொழுது வெளியேறுகின்ற அந்த சீல்களுக்கு சொல்வார்கள் கிஸ்லீன் என்று இந்த அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இப்படி அல்லாஹ் தஆலா பலவிதமாக சொல்கிறான் சகோதரர்களே. நரகவாசிகளுக்கு உங்களுக்கு இந்த உணவு மட்டும்தான் இருக்கிறது என்று. வேற எங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? கிஸ்லீன் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உணவு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிறது, வேறு உணவு இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீ'. அப்ப அங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், நரகத்தில் நுழைஞ்சா லரி என்கிற அந்த நச்சு உள்ள அந்த மரம் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் இன்னொரு மரத்தை சொல்லுகிறான், ஷஜரத்து ஸக்கூம் தஆமுல் அஸீம், பாவிகளுக்கான உணவு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப பாவிகளுடைய உணவு எது? ரிஸ்லீனா, பரிஆ அல்லது ஸக்கூமா? இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நெருப்பை தவிர அவர்கள் எதையும் சாப்பிட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இதை தவிர இவர்கள் எதையும் சாப்பிட மாட்டார்கள் என்றால் அர்த்தம் அந்தந்த பாவிகளுக்கு ஏற்ற வகையில் அந்தந்த உணவுகள் அவர்களுக்கு தண்டனையாக வழங்கப்படும். சிலர்கள் ரிஸ்லீனுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், சிலர் லரீனுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், சிலர் ஷஜரத்து ஸக்கூமுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாப்பானாக. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் என்றால், லா யஅகுலுஹு இல்லல் ஹாத்திஊன், இந்த உணவை தவறிழைத்தவர்களை தவிர வேறு யாரும் சாப்பிட மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தவறு இழைத்தவர்கள் தான் இதை சாப்பிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது அல்லாஹ் இந்த ரெண்டு பகுதியினரையும் இணைத்து ஒரே இடத்தில் சொல்லி இருக்கிறான். இதை நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தால் இந்த ரெண்டு நபர்களையும் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்பதை நாங்கள் ஒரு முகாரணா என்று சொன்னால் என்ன, நல்லடியார்களுடைய அந்த நிலை, அதே மாதிரி கெட்டவர்களுடைய நிலை, இந்த ரெண்டையும் அல்லாஹ் எப்படி விவரிக்கிறான் என்பதை பேசுவதற்கு இன்னும் நேரம் தேவைப்படும் சகோதரர்களே. அல்லாஹ் என்ன அடிப்படை, ரெண்டும் நேர் எதிரானது. அவர்கள் எப்படி பேசினார்கள், இவர்கள் எப்படி பேசினார்கள் என்பது ஆச்சரியமாக அல்லாஹ் இங்கு சொல்லுகிறான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அதை நீங்கள் கட்டாயம் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். ரெண்டு பேருடைய நிலைமையும் அல்லாஹ் எப்படி பிரிக்கிறான் என்று. ஃபம்தாசு, பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் கலமில் சொல்கிறானே, அந்த பிரிந்து நில்லுங்கள் என்றால் என்ன என்பது அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலு ஹாஉம் குராஉ கிதாபியா என்பதோடு வரக்கூடிய, அதே மாதிரி அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா. இந்த ரெண்டு பகுதியை நீங்கள் கருத்துணர்ந்து வாசித்தால் எங்களுடைய உள்ளம் பரிசுத்தம் அடையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. வல்ல ரப்புல் ஆலமீன் இப்படியான வசனங்களை கொண்டு உணர்வு பெறக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.